வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். மீன்பிடி தடைக்காலம் முடிந்த நிலையில் உற்சாகத்துடன் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள். அதிகளவில் மீன்கள் கிடைத்தும் உரிய விலை கிடைக்காததால் மீனவர்கள் ஏமாற்றம். ஜிஎஸ்டி வரி விதிப்பால் நிதி பற்றாக்குறையில் சிக்கி தவிக்கும் பிரபலமான காந்தி ஆசிரமம். பலருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிய நிறுவனத்தின் தற்போதைய நிலையை விளக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கமுதியில் பிரசித்தி பெற்ற அந்தோனியார் கோவில் தேர்பவனி கோலாகலம். மும்மதத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்களும் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. உலக யோகா தினத்தையொட்டி தூத்துக்குடி கடற்கரை ரோஜ் பூங்காவில் யோகா நிகழ்ச்சி. 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்று யோகாசனம் செய்து அசத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்குள் சென்ற மீனவர்கள் அதிக அளவில் மீன்களை பிடித்து கரைக்கு திரும்பினர். தமிழ்நாடு கடல் மீன்பிடிப்பு ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழ் கடல் பகுதிகளில் மீன் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. மீன்பிடி தடைக்காலத்தில் படகுகளை சீரமைப்பது, மீன்பிடி வலைகளை பராமரிப்பு பணிகளை மேற்கொண்ட மீனவர்கள் தடைக்காலம் முடிவடைவதால் உற்சாகத்துடன் மீன்பிடிக்க சென்றனர். ராமேஸ்வரம் பகுதிகளில் இருந்து சுமார் 1500 படகுகளில் 5000 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். கடலுக்குள் சென்றுவிட்டு கரைக்கு திரும்பிய மீனவர்கள் இறால், நண்டு, கணவாய் போன்ற மீன்களை அதிக அளவில் பிடித்தனர். இது மீனவர்களுக்கு அதிக அளவில் மகிழ்ச்சியை அளித்தாலும் சரியான விலை கிடைக்காததால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதுகுறித்து பேசிய மீனவ சங்க தலைவர் சேச்சுராஜ், இறால் போன்ற மீனவர்களுக்கு தனியார் வியாபாரிகள் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்வதால் மீனவர்கள் பாதிக்கப்படுவதாகவும், எனவே தமிழக அரசு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். போன வருஷம் இதே இறால் 570 ரூபாய்க்கு போச்சு. ஆனா இன்னைக்கு விலையே சொல்லாம 400 ரூபாய் 420 ரூபாய்ன்னு சொல்லி ஒவ்வொரு படகுக்கு சுமார் 2 லட்சம் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை செலவு பண்ணி இன்னைக்காவது நம்ம அந்த படகுல ஒரு 50,000 ரூபாய் நமக்கு கிடைக்காதுங்கிற லாபத்தோட வந்த மீனவர்கள் எல்லாம் பெருத்த ஏமாற்றமா இருக்கு. இப்படி இந்த 4 கம்பெனிக்காரங்களும் சேர்ந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமா விலைவாசியை குறைச்சு அளிக்கிறாங்க. இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் அப்பகுதி மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். இதில் சிறிய மீன்கள் மட்டுமே கிடைத்ததாகவும், பெரிய மீன்கள் சிக்காவிட்டாலும் 2 மாதத்திற்கு பிறகு எந்த வருமானமும் இல்லாமல் இருந்துவிட்டு கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக மீனவர்கள் தெரிவித்தனர். பொள்ளாச்சியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகர் பகுதியில் கடந்த ஆண்டு பாதாள சாக்கடை திட்ட பணிகள் தொடங்கியது. இப்பணிக்காக தமிழக அரசு சுமார் 160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இங்குள்ள 36 வார்டுகளில் நடைபெற்று வரும் இப்பணி தற்போது நிறைவடையும் நிலையில் உள்ளது. இதனை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது பணிகளை விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்வின் போது துணை சபாநாயகருடன் பொள்ளாச்சி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் உள்பட அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். பல்லடம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த தொழிலதிபர்கள் முன்வர வேண்டும் என அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் நலச்சங்கத்தின் ஆட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. வருவாய் கோட்டாட்சியர் செண்பகவல்லி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அத்தொகுதி எம்எல்ஏ கரைப்புதூர் நடராஜன் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பல்லடம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த தொழிலதிபர்கள் நிதியுதவி அளிக்க வேண்டும் எனவும், விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பெற கோவை அரசு மருத்துவமனைக்கு செல்லாமல் பல்லடத்திலேயே சிகிச்சை அளிக்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு தனது சொந்த செலவில் சுற்றுச்சுவர் அமைத்து தருவதாகவும் எம்எல்ஏ கரைப்புதூர் நடராஜன் உறுதியளித்தார். ஈரோடு மாநகராட்சிக்கு சொந்தமான வஉசி பூங்கா 6 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட அடிக்கல் நாட்டப்பட்டது.
ஈரோடு மாநகராட்சி சொந்தமான வஉசி பூங்கா கடந்த சில நாட்களாக பராமரிப்பின்றி பழுதடைந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு காட்சியளித்தது. இதையடுத்து அதனை புனரமைக்க மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் மத்திய அரசின் ஸ்மார்ட் திட்டத்தின் கீழ் இந்த பூங்காவை சீரமைக்க மாநகராட்சி முடிவு செய்தது. அதன்படி வஉசி பூங்காவை புனரமைக்க 6,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தென்னரசு, KV ராமலிங்கம், மாவட்ட ஆட்சியர் கதிரவன், மாநகராட்சி துணை ஆணையர் சண்முக வடிவு உள்பட அரசு அதிகாரிகள், மாநகராட்சி ஊழியர்கள் பங்கேற்றனர். இதேபோன்று 52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய பூங்காவும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. புதுவண்ணாரப்பேட்டை செரிய நகரில் காவல் சிறார் மன்ற புதிய கட்டிடத்தை காவல்துறை கூடுதல் ஆணையாளர் தினகரன் திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் புதுவண்ணாரப்பேட்டை செரிய நகரில் இடியும் நிலையில் இருந்த காவல் சிறை மன்றம் காவல்துறையினரின் கோரிக்கைக்கு இணங்க 30 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டது. இந்த நிலையில் இதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இதில் காவல்துறை கூடுதல் ஆணையாளர் தினகரன் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காவல்துறையினர் உள்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். மேட்டூர் அணையில் பொதுப்பணித்துறை திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ராமமூர்த்தி பருவகால முன்பு குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும். இதன் மூலம் 12 மாவட்டங்களில் குறுவை, சம்பா, தாளடி பயிர்கள் சாகுபடி செய்யப்படும். இந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து மேட்டூர் அணையில் பருவகால முன் குறித்து பொதுப்பணித்துறை திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ராமமூர்த்தி நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது அணையின் வலது இடது கரைகளிலிருந்து நீர் திறக்க பயன்படுத்தப்படும் 5, 8, 16 கண் மதகுகளின் செயல்பாடுகளை குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் மேட்டூர் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தேவராஜன் உள்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டார்கள். உடுமலை அருகே வன எல்லையில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள வனச்சரக எல்லை பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் அதிக அளவில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த கழிவுகள் அனைத்தும் மழைக்காலங்களில் ஓடைகளில் அடித்துச் செல்லப்பட்டு விலங்குகளின் குடிநீருக்கான நீர்நிலைகளில் தேங்கி நிற்கிறது. இதனால் வனத்தின் சூழல் பாதிக்கப்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. எனவே வனப்பகுதியொட்டியுள்ள கடைகளில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடை செய்வதோடு இப்பகுதியில் குப்பைகளை கொட்டுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூரில் கெடிலம் ஆற்றில் அனுமதியின்றி மணல் திருட்டில் ஈடுபட்ட 9 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள திருவதிகை கெடிலம் ஆற்றில் திருட்டுத்தனமாக மணல் கடத்தப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்தன. இதனையடுத்து சட்டவிரோதமாக மணல் திருட்டில் ஈடுபட்டவர்களை பிடிக்க போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது சுமார் 9 மாட்டு வண்டிகளில் மணல் எடுத்து வந்த 9 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்கள் சட்டவிரோதமாக மணல் கடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் 9 மாட்டு வண்டிகளையும் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் அருகே மின்சாரம் தாக்கி ஆடுகள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கந்திலி ஒன்றியத்துக்குட்பட்ட இலவம்பாடி ஊராட்சியை சேர்ந்தவர் நடராஜ். ஆடுகளை மேய்க்கும் தொழில் செய்து வரும் அவர் வழக்கம்போல் தனது மனைவி கௌரமாளுடன் அதே பகுதியில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் ஆடுகளை அருகே உள்ள பாதுகாப்பான இடத்திற்கு நடராஜ் ஓட்டிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் அங்கே அருந்து கிடந்த மின்சார கம்பி மீது ஆடுகள் கால் வைத்ததில் ஒன்றன் பின் ஒன்றாக சென்ற சுமார் 8 ஆடுகள் மின்சாரம் தாக்கி பலியாகின. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல வேலைவாய்ப்புகளை வழங்கிய இந்தியாவின் முதன்மையான காந்தி ஆசிரமம் நிதி பற்றாக்குறையில் சிக்கி தவிக்கிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் காந்தி ஆசிரமம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆசிரமம் 1925ஆம் ஆண்டு மூதறிஞர் ராஜாஜியால் தொடங்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி மற்றும் ராஜாஜி இருவரும் வருகை தந்தது ஆசிரமத்தின் சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. இந்த காந்தி ஆசிரமத்தில் 15 தொழிற்கூடங்கள் உள்ளன. இதில் படித்த பட்டதாரிகள் உள்பட 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் சுயவேலை வாய்ப்பின் கீழ் பணிபுரிகிறார்கள்.
இந்த தொழிற்கூடத்தில் கதர் ஆடை, கைத்தறி சேலை உற்பத்தி, பர்னிச்சர் பொருட்கள் போன்றவை தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் அப்பகுதியில் வேலையின்மை குறைந்துள்ளது. இந்த விற்பனை நிலையங்களுக்கு எங்களால் உற்பத்தி செய்யப்படும் பார் சோப், பத்தி, தேன், ஃபைல், பர்னிச்சர் ரகங்கள், வேப்ப முன்னாக்கு, வேப்ப எண்ணெய் மற்றும் ஷாம்பு போன்ற நவீன பொருட்களும் இன்றளவில் உற்பத்தி செய்து அது மட்டுமல்லாமல் கதர், ரெடிமேட், பட்டு, பாலிஸ்டர் போன்ற உயர்தர கதர் ரகங்களும் தயாரிக்கப்பட்டு இந்த 25 நிலையங்களிலே நாங்கள் சிறப்பான முறையில் விற்பனை செய்து வருகிறோம் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. கதர் ஆடை உற்பத்திக்கு ஜிஎஸ்டி வரி விதித்த காரணத்தினால் வருவாய் மற்றும் உற்பத்தியின் நிலை குறைவாக இருப்பதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 65-70 ஆண்டு காலமாக இந்த கதர் நிறுவனங்களுக்கு காந்தி ஆசிரமம் மட்டுமல்ல, காந்தி ஆசிரமம், சர்வோதய சங்கம் போன்ற ஏனைய இந்தியாவில் உள்ள அனைத்து கதர் நிறுவனங்களுக்கும் வரியே இல்லாமல் இருந்தது. இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி என்ற வரி எங்களுக்கும் போடப்பட்டது. இந்த ஜிஎஸ்டியின் வரியினால் எங்களுடைய விலையின் பொருட்கள் மீது அந்த வரி திணிக்கப்படும் பொழுது எங்களுடைய பொருளின் விலை உயர்வாக தெரிகிறது. அதனால் வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் எங்களுடைய பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதில் முகம் சுளிக்கின்றனர். ஆகவே கருணை கூர்ந்து 2வது முறையாக நமது பாரத பிரதமர் அவர்கள் பொறுப்பேற்றுள்ள நிலையிலே இந்த காந்திய நிறுவனங்களுக்கு ஒரு நிலையான ஒரு எதிர்காலம், இது நம்பியுள்ள மக்களுக்கு நிலையான ஒரு வாழ்வாதாரம், இந்த 3ம் கிடைப்பதற்கு வழிவகுக்க வேண்டும். எங்களை கனிவு கூர்ந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை நினைத்து இந்த கதர் நிறுவனம் அனைத்திற்கும் ஒரு வாழ்வாதாரம் கிடைக்க ஏற்பாடு செய்வார் என்ற ஒரு அயராத நம்பிக்கை இன்றளவும் அவர் மீது நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதிகமான பணியாளர்களை கொண்டு செயல்பட்ட பர்னிச்சர் தொழிற்கூடம் போதிய வருவாயின்றி தற்சமயம் மூடப்பட்டுள்ளது. இங்கு வேப்பங்கொட்டைகளை கொண்டு வேப்ப எண்ணெய் எடுக்கப்படுகிறது. இவை விவசாயிகளுக்கு பூச்சிக்கொல்லி கரைசலாகவும் அதன் கழிவுகளை புண்ணாக்குகளாக மாற்றி அமைத்து அவை பார் சோப்புகளாகவும் தயாரிக்கப்படுகிறது. இதுபோன்று சிறு தொழில்களுக்கு ஜிஎஸ்டி வரி போடக்கூடாது என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த ஆசிரமத்திற்கு நூலகம் மற்றும் கழிவறைகள் போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த காந்தி ஆசிரமத்தின் வறுமையை போக்கி சிறு தொழில் வளர்ச்சி பெறவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. சமீபத்தில் 150வது ஆண்டு விழாக்காக நமது தமிழக கவர்னர் பன்வாரிலால் அவர்கள் மாண்பு கவர்னர் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்போது அவருடைய பற்றி செய்தி வரும்போது பத்திரிகையில் ஜிஎஸ்டியினால் இந்த நிர்வாகம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம். எனக்கு சரி எப்பவுமே வெளியில் போயிட்டே இருக்கேன், உள்ளே போய் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தோம். பார்க்கும்போது இங்கே கிட்டத்தட்ட 7-8 தொழிற்கூடங்கள் இருக்கின்றன. வெளியில் பார்த்தா காம்பவுண்ட் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. நான் உள்ளே பார்க்கும்போது இவ்வளோ தொழிற்கூடங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டேன். அது இல்லாமல் இங்கே சுற்றி பார்க்கும்போது ராஜாஜி எங்கே வசித்த இடம், அங்கே லைப்ரரி ஹால், இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய 150 ஊழியர்களுக்கான வீட்டு வசதிகள் ஒரு 10-15 வீடுகள் தான் இருக்கின்றன. மீதெல்லாம் வெளியிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த 10-15 பேர்களுக்கான ஒரு சிறு வசதிகளாக ஒரு கழிவறை வசதியோ மற்ற வசதிகளோ இல்லாமல் இருக்கிறது. அப்போது அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தங்களுடைய பணியை தொய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாலை முரசு செய்திகளுக்காக சேலத்திலிருந்து கந்தையா. மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஈரோட்டில் கடந்த சில நாட்களாக பரவலாக பெய்த மழையால் பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணையின் மூலம் திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் உள்ள 2,47,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. விவசாய பணிகள் மட்டுமின்றி பொதுமக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காகவும் இந்த அணை பயன்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போது அணைக்கு 1385 கனஅடி நீர்வரத்து உள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்தது. தற்போது 54.99 அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 200 கனஅடி நீரும் கீழ் பவானி வாய்க்காலில் 5 கனஅடி நீரும் திறந்துவிடப்பட்டுள்ளன. பவானிசாகர் அணை நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் அருகே பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமில் திரளானோர் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கோங்கராயம்பாளையம் கிராமத்தில் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி சுகாதார பணிகள் உதவி இயக்குநரகம் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில்
கர்ப்பிணி பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சை, ஊட்டச்சத்து மாத்திரை வழங்குதல் மற்றும் பேறுகால ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மேலும் இதில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருக்கும் பொது சுகாதார மற்றும் மருத்துவ பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் சித்த மருத்துவ பிரிவு சார்பில் மூலிகை செடிகளின் பெயர் மற்றும் அவற்றின் பயன் குறித்து அறியும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதேபோல் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அடுத்துள்ள சீமானுத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர். இந்த முகாமில் பங்கேற்ற கர்ப்பிணிகளுக்கு ஸ்கேன், இசிஜி, இரத்த பரிசோதனைகள் உட்பட பல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் கர்ப்ப காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய உணவு முறைகள் குறித்து ஆலோசனையும் வழங்கப்பட்டன. மேலும் சிலர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற தமிழக அரசின் இலவச சிறப்பு மருத்துவ முகாமில் 100க்கும் மேற்பட்ட பயனாளிகள் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே எஸ்பி மங்கலத்தில் பிரான்மலை ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக தமிழக அரசின் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் இரத்த பரிசோதனை, கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஆரம்ப நிலை பரிசோதனைகள் உட்பட பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டு இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. இதில் 100க்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான 100க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு அமைச்சர் மணிகண்டன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். ராமநாதபுரத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பு தனியார் நிறுவன வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பட்டதாரிகள் அதிக அளவில் குவிந்தனர். இதில் ஆண்களை விட பெண்கள் எண்ணிக்கையே அதிக அளவில் காணப்பட்டது. இதில் சுமார் 50க்கும் அதிகமான தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று நேர்காணல் நடத்தியது. முகாமின் நிறைவில் தேர்வான 100கணக்கான பட்டதாரிகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். வைரஸ் நோய் தாக்குதலில் இருந்து காக்கும் நடவடிக்கையாக நாமக்கலில் நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. கோடைக்கால முடிவில் நாய்களுக்கு பார்வ வைரஸ் என்ற நோய் தாக்குதல் ஏற்படுவது வழக்கம். இந்த நிலையில் கோடைக்காலம் முடிவடைந்து பருவமழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் நாமக்கலில் நாய்களுக்கு சிறப்பு தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி சார்பில் நடத்தப்பட்ட இந்த முகாமில் பல்வேறு பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட 50க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. இந்த தடுப்பூசி போடப்படும் நாய்களுக்கு பார்வோ வைரஸ் தாக்குதல் ஏற்படுவதில்லை என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். தொற்று நோய் பிரிவுன்னு ஒன்று இருக்கு. பொதுவாக இப்போ ஒரு நாளைக்கு 120 மாடு, ஆடு, நாய் இதெல்லாம் சேர்ந்து வருது. செல்ல பிராணிகளுக்கு குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் மழை பெஞ்ச உடனே வர நோய் தான் நாய்களுக்கு வரக்கூடிய இரத்த கழிச்சல். பார்வோ வைரல் என்ட்ரைட்டிஸ் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. தடுப்பூசி போட்டிருந்தா அந்த நோய் வராது. இப்போ சமீப காலமாக இந்த 15 நாளாக தினமும் ஒரு 15லேருந்து 20 நாய்க்குட்டி வருது. அதனால் 45 நாளில் அந்த தடுப்பூசி போட்டிருந்தா இது வந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு நாய், மற்ற லேப்ரடார், அல்சேஷன், டாபர்மேன் போன்ற எல்லா நாய் இனங்களுக்கும் இந்த வயிற்று கருப்பு வந்துருச்சு. அதனால் இந்த இரத்த கழிச்சல் தினமும் அதுக்கு தேவையான அந்த ஃப்ளூயிடு மற்றும் வாந்தி வராமல் இருக்கிறது வயிற்று வைத்தியம் பண்ணுறாங்க. காங்கேயம் பகுதிகளில் வனத்துக்குள் திருப்பூர் என்ற திட்டத்தின் கீழ் ஏராளமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. திருப்பூர் மாவட்டத்தை பசுமையாக மாற்ற வனத்துக்குள் திருப்பூர் என்ற திட்டம் கடந்த 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திருப்பூர் அடுத்துள்ள காங்கேயம், அகிலாண்டபுரம், கோட்டைமேடு, சஞ்சீவிராயர் கோவில் வனப்பகுதியில் இத்திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் பணிகள் தொடங்கப்பட்டன. வேம்பு, நாவல், புங்கன், இழுப்பை உள்ளிட்ட பலன் தரும் மரங்களின் கன்றுகள் நடப்பட்டன. இந்த மரக்கன்றுகளுக்கு சொட்டு நீர் பாசன திட்டத்தின் மூலம் தண்ணீர் வசதி கிடைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் இயற்கை ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டனர். ஆண்டிப்பட்டியில் அனைத்து விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தமிழக மலர் மற்றும் அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆண்டிப்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு அச்சங்கத்தின் மாநில தலைவர் சின்னசாமி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் முல்லை பெரியாறு கால்வாயிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டாரத்தில் உள்ள குளம், கல்மாய் உள்ளிட்ட நீர்மட்டத்தை உயர்த்திடவும், தேனி மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் பெண்கள், விவசாயிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர்.
வன விலங்குகளிடமிருந்து விவசாய நிலங்களை பாதுகாத்திட வலியுறுத்தி சேலம் அருகே விவசாயிகள் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. சேலம், தருமபுரி மாவட்ட பகுதிகளில் அமைந்துள்ள சேர்வராயன் வனப்பகுதியில் ஏராளமான வன விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இதனிடையே வனப்பகுதிகளில் உணவுகள் கிடைக்காமல் அவதியடையும் வன விலங்குகள் வனப்பகுதிக்கு அருகே உள்ள விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஏற்காடு அருகே உள்ள குப்பனூர் கிராமத்தில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வன விலங்குகளிடமிருந்து விவசாய நிலங்களை பாதுகாத்திட வலியுறுத்தியும் வன விலங்குகளுக்கு தேவையான உணவு வளங்களை ஏற்படுத்தி வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பியும் கையில் பதாகைகளை ஏந்திய விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் 2019ஆம் ஆண்டு அரசு பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் சிறப்பாக செயல்பட்ட வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு நகராட்சி, மாநகராட்சி பணியாளர்கள் சார்பில் ஆண்டுதோறும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 2019ஆம் ஆண்டு அரசு பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் சிறப்பாக செயல்பட்ட வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாநகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி வெற்றி பெற்ற நகராட்சி, மாநகராட்சி பணியாளர்களுக்கான குழந்தைகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் திரளான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். காட்பாடியில் மலைப்பகுதியில் மரம் வளர்க்க பள்ளி மாணவர்கள் 10,000 விதைப்பந்துகளை உருவாக்கி நடும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ராமன் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தேசிய சாரணர் பணிகள் இயக்க மாணவர்களின் சார்பில் வேலூர் பகுதிகளில் மரங்களை வளர்த்திடவும் மலைப்பகுதிகளில் மரங்களை உருவாக்கும் நோக்கத்துடனும் விதைப்பந்துகளை உருவாக்கும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ராமன் தொடங்கி வைத்தார். இதில் கடுக்காய், மருதம், தூதுமுஞ்சு மரம், அரச மரம், மலைவேம்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான சுமார் 10,000 விதைப்பந்துகளை மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து உருவாக்கினர். இதுகுறித்து பேசிய ஆட்சியர் ராமன், மரங்களை மக்கள் அதிக அளவில் நட வேண்டும் என்றும் மேலும் நட்ட மரங்களை தொடர்ந்து பராமரிக்கவும் மக்கள் முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதுக்கு தேவையான தண்ணீர் வசதி அங்கே இருக்கணும். இங்க நாங்க ரோடு போடுறோம்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல ரோடு போடுறதுக்காக இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் நம்ம வெட்டி சாய்க்கிறோமா இல்லையா? நிறைய இடங்கள்ல நம்ம ரோடு போட்டு நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டிடும். ஆனா திரும்ப அதை ஒரு மரத்தை எடுத்தால் 10 மரங்கள் நட வேண்டும் அப்படிங்கிறது விதி. மரத்தை நடுறாங்க, எங்க நடுறாங்க, இதுல அதுதான் தெரியல. அதை மாற்றணுங்கிறதுக்கான வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய இயற்கையை பாதுகாத்து அதை நம்ம உருவாக்கணும். வேலூர் மாவட்ட மைய நூலகத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி முகாமை மாவட்ட வருவாய் அலுவலர் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் கிராம அலுவலர், தட்டச்சர், இளநிலை உதவியாளர் ஆகிய பணியிடங்களுக்கான தேர்வுகள் நடைபெற உள்ளது. இதற்கான ஏழை மற்றும் எளிய கிராமப்புற மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் வேலூரில் உள்ள தந்தை பெரியார் மாவட்ட மைய நூலகத்தில் இலவச பயிற்சி முகாம் தொடங்கப்பட்டது. இதனை மாவட்ட வருவாய் அலுவலர் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசு தேர்வுகளுக்கு மாணவ மாணவிகள் தயாராகும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி முகாமினை பயன்படுத்தி தேர்வில் வெற்றி பெற மாணவ மாணவிகள் முயற்சி எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். கமுதியில் நடைபெற்ற புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனியில் மும்மதத்தைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த ஆலயத்தில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்து, முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திருவிழா நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் நடப்பாண்டு விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேர்பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் மும்மதத்தைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்று அந்தோணியாரின் அருளை பெற்றனர். கிருஷ்ணகிரி அருகே ஊருஸ் திருவிழாவையொட்டி நடைபெற்ற சந்தனக்கூடு ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் சாதி மத பேதமின்றி பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சாங்கல் தோப்பு தர்கா அமைந்துள்ளது. இந்த தர்காவில் உருஸ் விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான சந்தனக்கூடு ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது.
இதையொட்டி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் சந்தனக்குடம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இந்நிகழ்வின் போது இடைவிடாது வானில் வர்ணஜாலம் காட்டிய பட்டாசுகளை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். இதில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சாதி மத பேதமின்றி பங்கேற்றனர். உலக யோகா தினத்தையொட்டி தூத்துக்குடி ரோஜ் பார்க் கடற்கரையில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சூரிய நமஸ்கார யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடியில் விவேகானந்தா கேந்திரா கிளை சார்பில் உலக யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி தூத்துக்குடி ரோஜ் பார்க் கடற்கரைக்கு சூரிய நமஸ்கார யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சி செயற் பொறியாளர் ரூபன் சுரேஷ் பொன்னையா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்று யோகா செய்தனர். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஒரே நேரத்தில் யோகா பயிற்சியில் ஈடுபட்ட நிகழ்வு காண்போரை வெகுவாக கவர்ந்தது. பொன்னேரியில் நடைபெற்ற சலங்கை பூஜை விழாவில் மாணவிகள் ஆடிய பரத நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அபிநயா பரதநாட்டிய கலைக்கூடத்தில் பயிலும் மாணவிகளின் சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவிகள் கர்நாடக சங்கீதத்தின் ராகம், தாளம், சுதிக்கேற்றாறு போல் அழகான முகபாவனைகளை வெளிப்படுத்திய ஆடிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக ரசிக்க வைத்தது. விழாவின் நிறைவில் மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.